நம்ம கதிர் வேலை பார்க்குற ட்ராவல்ஸ் இப்போ நம்ம ராஜர் வந்து எல்லா வேலையும் கவனிச்சுட்டு இருக்காங்க, அப்படியே படிப்பையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா கதிருக்கு அப்படியே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவன் என்ன இப்படி இருக்கா, நம்ம கடையிலேயே வந்து இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கா, அது மட்டும் இல்லாமல் வீட்லேயும் போய் வேலை பார்க்குறா, இப்போ ட்ராவல்ஸில் வந்து வேலை பார்க்குறா, இப்போ படிக்கவும் சேர எப்படி இவள் படிக்க போகிறா, ரொம்ப குழப்பமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோடு நம்ம ராஜியை பார்த்துட்டு இருக்கோங்க. இது கவனிச்ச ராஜி வந்து எதுக்கு என்னையே நீ பார்த்துட்டு இருக்க, ட்ராவல்ஸில் இவ்வளோ வேலை இருக்காது, நீ கவனி, அது மட்டும் இல்லாமல் நான் அதெல்லாம் பார்த்துக்கிடுவேன், எதுக்கு இப்போ என்ன பார்த்துக்கிட்டே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நாங்கள் ஒன்றை பார்த்தேன், அது மட்டும் நான் சும்மா தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் சமாளிச்சிடுறாங்க. அப்போது நம்ம ராஜி வந்து ஆமாம் சமாளிக்கிறதுல தெரியுது எல்லாம், என்னோட வேலையை கவனி, அது மட்டும் இல்லாமல் நீ சாப்பிட்டியா என்ன அப்படி சொல்லிட்டு நம்ம டீ எல்லாம் ஊற்றி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் கவனிச்சு நம்ம கதிர் சொல்கிறாங்க, இங்கே வா ராஜு வந்துட்டு கொஞ்சம் பேசணும் அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ராஜி சொல்லுவா கிளம்பலாமா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இது கிளம்பலாம், நீ இப்போ எதுக்காக இங்கே வந்து இப்படி கஷ்டப்பட்டுருக்கு, அது மட்டும் இல்லாமல் உனக்கு படிக்கிறவள நிறைய இருக்கிற, நீ படித்து கலெக்டர் ஆக வேண்டாமா, உங்கள் அப்பா ஆசைப்பட்ட மாதிரியே நல்லா படிப்போம் அப்படி சொல்கிறாங்க. உடனே அதை நான் பார்த்துக்கிடுவேன், இப்போ எதுக்காக என்ன போப்புன்னு சொல்லிட்டு இருக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க. உடனே ஆமாம், எனக்கு நீ கஷ்டப்படுறது பார்க்க கஷ்டமாக இருக்குது, இதை நான் கவனிச்சுக்கிடுவேன், அது மட்டும் நான் விரும்பி ஆசைப்பட்ட வேலை தான் இது ட்ராவல்ஸு, எனக்கு இங்கே அவ்வளோ கஷ்டம்லாம் ஒன்றுமே கிடையாது, எல்லாத்தையும் நான் ஒத்திலே நான் ஹேண்டில் பண்ணிடுவேன், நீ எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்து கஷ்டப்பட்டுருக்க, நீ வீட்டுக்கு போ ராஜி அப்படி சொல்கிறாங்க. உடனே ராஜி வந்து நான் ஒன்று கேட்கட்டா கதிர், உனக்கு நான் இங்கே வரது உனக்கு பிடிக்கலன்னு சொல்லி நான் வரவே மாட்டேன், எதுக்காக தேவையில்லாமல் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க. ராஜு நம்ம கதிர் சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லை ராஜு, எனக்கு நீங்கள் வரது பிடிச்சிருக்குதா அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே ராஜு வந்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. உடனே உனக்கு அப்போ நான் இங்கே வரது பிடிச்சிருக்கா கதிர் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப இல்லை ரொமான்டிக் மூடில். அப்போ இதை பார்த்தோன்னா கதிர் வந்து அப்படி சொல்லி இழுக்கிறாங்களா, அப்போ உனக்கு பிடிக்கலையா, அப்போ நான் உடனே போயிடுறேன் அப்படி சொல்கிறாங்க. அப்படியே சொல்ல முடியாது ராஜி, எதுக்காக இப்படி கோவப்படுற, எனக்கு நீ வரது பிடிச்சிருக்குதா, ஆனால் எனக்கு உன்னோட படிப்பு முக்கியம், நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறதை பார்க்க எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, நீங்களும் நல்லா படித்து நல்ல நிலைமைக்கு வந்தாலே எனக்கு போதும் அப்படி சொல்கிறாங்க. உடனே இதை கேட்டோன்னா ராஜி வந்து அதெல்லாம் எனக்கு தெரியாது, உனக்கு பிடிச்சிருக்கலாம் நான் இங்கே வரது, அப்போ நான் இங்கே வரதான் செய்வேன், உனக்கு நான் ஹெல்ப் பண்ண தான் செய்வேன், நீ எதையும் நினச்சி கவலைப்படாது, அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்கிடுவேன், எனக்கு நீ நல்லா இருக்கணும், எனக்கு அது மட்டும்தான் முக்கியம் இப்போ, ஏன்னா என்னால் தான் உன்னோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆகிப்போச்சு, எனக்கு நீ நல்லபடியாக மேல் வந்தாலே போதும், நான் என்னோட படிப்பெல்லாம் நான் பார்த்துக்கிடுவேன், நீ வேணால் பார்த்துக்கிட்டே இரு, என் குடும்பம் ஆசைப்பட்ட மாதிரி நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் ட்ரை காட்டுறப்பார், எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான் கதிர், எனக்கு நீ கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷன், நீ மட்டும் இல்லை வாழ்க்கை என்ன ஆகுமே எனக்கே தெரியல அப்படி சொல்லிட்டு நம்ம கதிரே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கதிர் வந்து கண் கலங்கிட்டு நம்ம ராஜியை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னு நம்ம ராஜி மனசில் நினைக்கிறாங்க, உன் மனசில் நான் இருக்கேன்னு எனக்கு தெரியல கதிர், ஆனால் என் மனசு முழுக்க நீ மட்டும்தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம கதிர் கண்ணிலே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கதிர் அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், இப்போல்லாம் வர நம்ம ராஜுக்கிட்ட ரொம்ப சாயிற மாதிரி எனக்கு தோணுது அப்படி சொல்லிட்டு நமக்கு ராஜியை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி கூடிய சீக்கிரம் நம்ம ராஜியும் கதிர் ஒன்று சேர போகிறாங்க. ஏன்னா 2 பேரும் இப்போ தான் கொஞ்சமாக மனசை விட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க, நல்லபடியாகவும் முன்னுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியும் மனசார பேசி அவங்க மனசில் இருக்க காதலெல்லாம் கூடிய சீக்கிரம் வெளிப்படுத்திடுவாங்க. எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி கூடிய சீக்கிரம் எல்லாமே நடக்க போகிற கூடிய சீக்கிரம் எல்லாம் நடக்கிறது எல்லாருமே பொறுத்து இன்னும் வரப்போகிற வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். Thank you for watching.